السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. الله سبحانه وتعالى நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக, முக்மீன்களாக, முஹ்சினீன்களாக, முத்தகீன்களாக, முவஹ்ஹிதீன்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமைக்கும் பெருமைக்கும் பாக்கியமான உம்மத்தினர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான, பரக்கத்தான, ரஹ்மத்தான ஒரு மாதம், ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. அந்த சந்தோஷம், அந்த ஆர்வம் உங்களுடைய முகத்தில் எல்லாம் மிக தெளிவாக தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலான் வருதுன்னு சொல்லி யாரு சந்தோஷப்படுவாரோ, ரமலான் அடுத்த வாரம், ரமலான் அடுத்த மாசம், ரமலான் என்று வருதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்துக்கு கூலி பெருமானார் சொன்னாங்க, அவர் முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறாங்க. அந்த சந்தோஷம் கல்வில வரணும். காரணம் என்னன்னு சொன்னா, எத்தனையோ பேருக்கு ரமலான் வருதுன்றது ஒரு கவலை அவங்க மனசுல வருது. என்னன்னு சொன்னா, நோன்பு வைக்கணுமே, வெயில அடிக்கி பயங்கரமான வெயிலா இருக்குது, என்னன்னு நோன்பு வைக்கிறது, என்னன்னு கடைக்கு போறது என்று ஒரு கவலை அவங்களை ஆட்கொள்ளுது. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, நீ ரமலான் வருது, நீ சந்தோஷம் மகிழ்ச்சியில இரு, உன்னோட முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பவே சொர்க்கத்தை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சார். நமக்காக சொர்க்கத்தை அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னும் 4 நாள் ரமலான். ஆனா அங்க நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை விட்டு, இந்த சொர்க்கத்தை என்னுடைய அடியான் நோன்பு வைக்க போறான், என்கிட்ட வர போறான், அவன் பசியோட இருக்க போறான், இப்படி எல்லாம் அவனுடைய என்னுடைய தன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை அலங்கரிக்க சொல்லி அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். காரணம் என்ன சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா விளங்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஃபர்தான கடமைகள் இருக்கிறது, அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்து ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான். அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல, மனிதனே, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமா, நான் வானத்திலேயும் பூமியிலேயும் இந்த அமானத்தை கொண்டு போய் கொடுக்கிறேன். ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, மறுத்துறாங்க, அந்த அமானிதத்தை வேணான்றாங்க, அந்த அமானிதத்தை வாங்க மாட்டேன்றாங்க. ஆனால் வஹமலஹல் இன்சான், அந்த மனிதன் இருக்கிறானே, என்னுடைய அமானிதத்தை அவன் வாங்குவதற்கு தயாராகி விட்டான் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்கிட்ட ஒரு அமானிதம் இருக்குங்க. என்ன அமானிதம் என்ன சொன்னா என்ன? இப்ப நம்ம சாதாரணமா விளங்கிட்டு இருக்கிறோம். அமானிதம் சொன்னா என்ன? ஒருத்தர் ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுத்து வைக்கிறாரு, இதை நீ அமானிதமா வச்சுக்கப்பா, பத்திரமா வச்சுக்கப்பா, இதை நீ மிஸ்யூஸ் பண்ணிடாத, நான் எப்ப கேட்கிறேன்னு இதை நீ என்கிட்ட கொடுத்துடணும், அதுவரை நீ இதை பத்திரமா வச்சுக்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த மனிதன் திருப்பி அந்த அமானிதமான பொருளை கேட்கும் பொழுது எந்தவித சேதாரம் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அது அப்படியே அவர் ரிப்பீட்டர் கொடுக்கிறதா ஒரு முஸ்லிமோட, முஃமினோட உண்மையான தன்மை. அது உடைச்சலோ ஒரு கிறுக்கலோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அதை அப்படியே கொடுத்துடணும். சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே ஒரு கொடுக்கல் வாங்கல, ஒரு அமானிதமான விஷயத்துல நம்ம இவ்வளவு பேணிக்கையா பாதுகாப்பா இருக்கிறோம். ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்துறான்னு சொன்னா, நம்ம புள்ள போய் அதை தொட போடுது, நம்ம மனைவி போய் அதை எடுக்க போறாங்க, நாம என்ன சொல்றோம்? அம்மா அதை தொடாத, இது அமானிதமான பொருள், இது என் நண்பர் எனக்கு அமானிதமா கொடுத்தாரு, இது பாதுகாப்பா திருப்பி கொடுக்கணும் என்று நாம உலக வழக்கத்துல நாம கரெக்டா அந்த அமானிதத்தை திருப்பி அவருக்கு கொடுக்கிற மாதிரி, அரே அல்லாஹ் உனக்கு கொடுத்த அமானிதம் ரமலான், அல்லாஹ் உனக்கு கொடுத்த அமானிதம் தொழுகை, அல்லாஹ் உனக்கு கொடுத்த அமானிதம் ஜகாத்,
அல்லாஹ் எப்படி கொடுத்தாலும் அப்படி கொடுக்கணும். அதுக்கு தான் கேள்வி. மர் ரப்புக்க மா தீனுக்க வமா நபியுக்க. ஏன் கபூர்ல வச்ச உடனே எதுக்கு இந்த மூணு கேள்வி கேட்கணும்? இந்த கேள்வி கேட்க என்ன அவசியம் இருக்குது? அது கபூர்ல வச்ச உடனே தான் கேட்கணுமா? வச்ச உடனே உனக்கு பதில் தெரியுமா? முன்கதைக்கிற சூரத்து தெரியுமா? அவர் என்ன கேள்வி கேட்பார் தெரியுமா? அசத் அவங்க ஒவ்வொரு வாரமும் கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மர் ரப்புக்கன்ற கேள்வி வரும், மா தீனுக்கன்ற கேள்வி வரும், மன் நபியுக்கன்ற கேள்வி வரும். அந்த மூணு கேள்விக்கான அந்த பதில இந்த உலகத்துல தயாரித்து வைத்துக்க என்று ஒவ்வொரு ஜுமாலையும் கத்துறாங்க, ஒவ்வொரு மேடையிலும் பேசுறாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் நமக்கு தெரியும், பதிலும் தெரியும். அந்த கபூர்ல வச்ச பிறகு ஒரு நாவல வருமா என்பது தான் சந்தேகக்குறி. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பே ரஹ்மானே, என்னுடைய கடைசி முடிவை நான் பயப்படுறேன். என்னுடைய மௌத்தாகின்ற சமயத்தில் என் நாவில் திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வருவதற்கு அந்த திருக்கலிமாவை எனக்கு நசீபாக்கட்டு பெருமானார் துஆ கேட்டார்கள். அப்ப நாம எப்படி கேட்கணும்? நாம சாதாரண முஸ்லிமாக வாழ்ந்துட்டா கபூர்ல அந்த கேள்விக்கு பதில் வந்துருமா? நான் கரெக்ட்டா நீ தொழு வந்துட்டா அந்த கேள்விக்கு பதில் வந்துருமா? கரெக்ட்டா நீ நோன்பு வச்சுட்டா அந்த கேள்விக்கு பதில் வந்துருமா? அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். நீ கபூர்ல வச்ச பிறகு அந்த முன்கர்ணக்கீரை பார்த்து, கிராமன் காத்திபினை பார்த்து, எந்த பயம் வராமல், எந்த திகைப்பும் வராமல் அந்த முகத்தை பார்த்து சந்தோஷமா உனக்கு பதில் வந்தால் உனக்கு சொர்க்க நசீபு. காரணம் என்ன? இந்த அமானிதத்தை நீ சரியாக பேணி பாதுகாத்தால் அல்லாஹ் உனக்கு இந்த நசீபை தரும். அப்ப அமானிதம் என்ன? இந்த ரமலான் நமக்கு அமானிதம். அப்ப ரமலான் வருதுன்னு சொல்லி யார் ஒரு மகிழ்ச்சியில இருப்பாங்களோ, சந்தோஷத்துல இருப்பாங்களோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா முன் சென்ற பாவத்தை மன்னிக்கணும். என்ன கவலை நம்மளுக்குன்னு சொன்னா, சஹரு செஞ்சிடறோம் நல்லபடியா. 10-15 வகையான உணவுகள் சஹர்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம எந்திரிக்கும் பொழுது பசியோட எந்திரிக்கிறோம்னு ஃபிக்ர் வருது. நோன்பு திறக்கும் பொழுது 20ல இருந்து 25 வகை வரையும் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன அந்த அவசரம் வருதுன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் நம்ம நோன்பு வச்சுட்டோங்க, 13 மணி நேரம் நம்ம நோன்பு, எப்படியாச்சும் நம்ம நோன்பு திறக்கிற அந்த அவசரத்துல எனக்கு கஞ்சியை வச்சியா, எனக்கு வடையை வச்சியா, எனக்கு பேரிச்சம்பழத்தை வச்சியா என்று அதிலே நம்ம கவனத்தை செலுத்துறோம். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலி சாயிமி ஃபர்ஹத்தான் சொல்லிருப்பாங்க. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். அதுல ஒரு சந்தோஷத்தை எதை கொண்டு எதை லிங்க் பண்றாங்க? நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒரு சந்தோஷம், அவர் நோன்பு துறக்கின்ற நேரத்தில் இத நோன்பு துறக்கிறதுக்கு உண்டான நம்ம இந்த சாப்பாடுலாம் சாப்பிட போறோமே, இப்ப நம்ம நோன்பை விட போறோமே, நோன்பை துறக்க போறோமே என்று அந்த உணவு பண்டங்களை பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சி வருதுல, அது ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், நாளைக்கு மஹ்ஷர்ல, நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ்வை, அவனுடைய முழு தோற்றத்தை, அவனுடைய முழு தரிசனத்தை பார்த்தால் எந்த சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னா, அல்லாஹ் அவனுடைய உண்மையான சூரத்தை பார்க்கணும்னு சொன்னா, உன் கண் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும்? கண்ணுடைய அமானிதம் என்ன? காதுடைய அமானிதம் என்ன? நாக்கினுடைய அமானிதம் என்ன? உன் கையினுடைய அமானிதம் என்ன? உன் காலுடைய அமானிதம் என்ன? உன் அபத்து, உன் மர்ம உறுப்பினுடைய அமானிதம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜினா என்றால் என்ன? அல்லாஹ் முஸ்லிம்களா முக்மீன்களை அனைவரும் அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியில் அது பரவிருச்சு. தெரியாம போய் பண்ணிடுறாங்க, யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா எல்லாத்தையும், அந்த ஒவ்வொரு இந்திரிய துளி அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு நுத்ஃபாவை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் பெண் பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தர வேண்டும். காரணம் என்ன சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கத்துல மனிதனோட நிலை எப்படி இருக்கும் சொன்னா, காலையில முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராக ஆகிடுவான். சாயந்தரம் மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் காஃபிராக ஆகிடுவான். முஃமினாக பிறந்து முஃமினாக வாழ்ந்து முஃமினாக மரணிப்பான். காஃபிராக பிறந்து காஃபிராக வாழ்ந்து காஃபிராக மரணிப்பான். முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து காஃபிராக மரணிப்பான். காஃபிராக வாழ்ந்து காஃபிராக பிறந்து முஸ்லிமாக மரணிப்பான். சொல்லிட்டு சொன்னாங்க, எத்தனையோ ஜனாசாக்கள் போய் கொண்டிருக்கு, நீ நினைக்கிற அவர் முஸ்லிமுடைய ஜனாசா போயிட்டு இருக்கு, மேல பச்சை துணியை பூத்தோடனே, மேல சிவப்பு துணியை போத்தோடனே, அவர் சந்தூக்க பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வந்தோடனே நீ நினைச்சிருக்க அவர் முஸ்லிம் உண்டு. ஆனால் அவனுடைய சக்கராத்துல களிமா வரல, அவன் காஃபிரா போயிட்டு இருக்கிறான். எத்தனையோ காஃபிர்கள் மோளம் கட்டிட்டு, அந்த மேலத்தாளங்கள் கொட்டிட்டு, பூவை தூவிட்டு, டான்ஸ் ஆடிட்டு,
அவனோட ஜனாசா போயிட்டு இருக்கு. முஃமினே, முஸ்லிமே, சஹாபாக்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு காபிரு அவனோட ஜனாசா சுடுகாடுக்கு போயிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. அவன் முஸ்லிமாக போயிட்டு இருக்கிறான். காரணம், அவனோட கடைசி நேரத்துல கலிமா அல்லாஹ் நசீபாக்குறான். அதனால உன்னோட கலிமா உன் நாவல நசீபாகுதா இல்லையான்னு அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு கேக்குறான், யா ரசூலல்லாஹ், சினா என்றால் என்ன? பெருமானா சொன்னாங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா அமானிதம்னா என்ன? அலியே, மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க சினான்னு சொன்னா அந்த மர்ம உறுப்பை கொண்டு போய் வேறு ஒரு பெண்ணிடத்தில் ஒன்று சேருவது. அது கிடையாது. உன் கை ஜினா செய்கிறது. பெருமான ஹதீஸ் புகாரி. அல் யதானி தஸ்னியான், உன்னுடைய கைகள் ஜினா செய்கிறது, உன் கண் ஜினா செய்கிறது, உன் காதுகள் ஜினா செய்கிறது, உன்னுடைய 2 கால்களும் ஜினா செய்கிறது, விபச்சாரத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டு செல்கிறது. அந்த விபச்சாரத்தினுடைய செயல்களை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா முதல்ல உன்னோட சிந்தனை அந்த கெட்ட விஷயத்துக்கு தூண்டுது. அந்த கெட்ட விஷயத்திற்கு உன்னுடைய 2 கையும் சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு உன்னுடைய காதுகள் சப்போர்ட் பண்ணுது, உன் கை சப்போர்ட் பண்ணுது, கடைசியா உன்னோட கால் சப்போர்ட் பண்ணுது. சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, இந்த உறுப்புகள் எல்லாம் தயாரானதற்கு பின்னால் அந்த மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துது என்பதாக சொன்னாங்க. அல் ஃபர்ஜு யுஸத்திகு பிஹி, நீ என்னமோ விபச்சாரம் சொன்னா எடுத்தோட அந்த உறுப்பை வேற ஒரு உறுப்புல சேர்த்துற விபச்சாரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கு ஒரு சிந்தனை, கெட்ட சிந்தனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் பிடிகள்ல சேர்த்து கெட்ட விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன் நடையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனவே அதனுடைய கடைசி நதீஜா அது ஜினால கொண்டு போய் விடுது. சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார், அடியே லா தத்தபி நظரத்தன் பஅத நظரா ஃபஇன்னகல் ஊலா வத்தானி அஷ்-ஷைத்தான். அடியே, உன்னுடைய பார்வையை பயந்துக்கொள். ஒரு முறை ஒரு அந்நிய பெண்ணை நீ பார்த்துட்டேன்னு சொன்னா மறுபடியும் நீ பார்க்காத. ஃபர்ஸ்ட் தடவை நீ பார்த்துட்டல அது உன்னுடைய பார்வை, 2வது தடவை நீ பார்ப்பது அது ஷைத்தானுடைய பார்வை. அந்த ஒரு பார்வை பார்த்த பிறகு உன் கல்வில கெட்ட சிந்தனை வந்தால், உன் கல்வியில் அசிங்கமான எண்ணங்கள் வந்தால், உன் கல்வியில் ஆபாசமான எண்ணம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிடு. அதுக்கு அப்புறமும் ஷைத்தானோட சூழ்ச்சி உன்னை பின்தொடர்ந்து வந்தால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லி அந்த சிந்தனையை வெட்டி தூரோடு தூக்கிட்டு சொல்றாங்க பெருமானார். அப்ப எப்போ உங்களுக்கு அந்த இது வருது? கெட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது தக்வா இல்லாததுனால. அதனால பெருமானார் சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா உன் கல்வி சம்பந்தமானது. இந்த ரமலானை பத்தி அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நீ அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுறதுக்காக தான் அடியானே உனக்கு நான் நோன்பு கொடுத்தேன். நீ சார்ஜ் பண்ணிக்க. இந்த ரமலான்றது உனக்கு 11 மாசத்தினுடைய ரீசார்ஜ். இந்த மாதத்தை நம்ம தவற விட்டோம் சொன்னா வேற எந்த மாதம் நம்ம தக்குவா செய்ய முடியாது. பாருங்க, பள்ளி ஃபுல்லா எல்லாரும் அழகான முறையில் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் தராவியாக 20 ரக்காயத்து ஹதரத் என்ன ஓதுறாங்களோ அதை செவிமடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்டா, தராவி 20 ரக்காயத்து ஓத சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு 8 ரக்காயத்துல 10 ரக்காயத்துல 12 ரக்காயத்துல எந்திரிச்சு போயிடுறாங்க, அவங்க வேலையை பார்க்கறாங்க. ஆனா இந்த தராவில நின்று குர்ஆன் ஓதுற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பெருமானார் சொன்னாங்க, இவர் ஓதுறாருல, நீ கேட்டனா உனக்கு அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்குறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? நீ ஓதுறது ஒரு பக்கம், ஓதுறதை கேட்டாலே ஓதுனவருக்கு என்ன நன்மையோ அதை அல்லாஹ் உனக்கு கொடுக்கிறான். இப்ப தராவிஹ் நின்று ஓதுறாங்க, ஒரு தடவை பாடம் பார்த்துட்டு வந்தா ஓதிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அன்றைய நாள் முழுவதும் ஓதக்கூடிய அந்த 1.25 ஜுஸுக்காக கஷ்டப்படணும், மாரடிக்கணும், திருப்பி தொழில ஓதி பார்க்கணும், திருப்பி தனியா ஓதி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும், வேற சிந்தனைகள் வராது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓதக்கூடிய ஒரு தொழுகை தான் தராவிஹ். இப்ப இதை நாங்க மனப்பாடம் பண்ணதுக்கு சாதாரண நினைக்கிறீங்களா? அது ஓதக்கூடிய காலத்துல 4 வருஷம் மனைவி, அதாவது பெற்றோர்களை பார்க்காம, ஆசபாசங்கள் இல்லாம, விளையாட்டுத்தனங்கள் இல்லாம, மதரசாலை அடைஞ்சு கடந்து ஃபஜ்ர்ல இருந்து எந்திரிச்சு அசர் வரையும் திருப்பி ஓதி, திருப்பி மகரிப்ல இருந்து 10 மணி வரையும் ஓதிக்கிட்டே இருக்கணும். எந்திரிச்சா குர்ஆன், நின்றா குர்ஆன், உட்கார்ந்தா குர்ஆன், பார்த்தா குர்ஆன், ஓதி 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 ஓதிக்கிட்டே இருந்து 4 வருஷம் கழிச்சு ஹதரத் நான் கொஞ்சம் அடிவாங்க, நல்லா அடிச்சிருக்காங்க ஹதரத் அவங்க எங்களுடைய உஸ்தாத் அவங்க. அப்ப அப்படி ஓதி கொடுத்து அதற்கு பிறகு அந்த திருக்குர்ஆன் மனனமாகி ஒரு கல்வில ஏறி அதை நீ தராவில வந்து நின்று தொழுதா அதை குர்ஆனை கேட்க மாட்டேன் நீ போடான்னு சொன்னா அல்லாஹ் உன் முகத்தை திருப்பி
பார்ப்பானா? எப்படிப்பட்ட குர்ஆன்? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். நபியே ஹபீபே, இந்த குர்ஆனை நாம் மலையில இறக்கி வச்சுதான் சொன்னா லரஐதஹு, அந்த மலையை நீங்கள் பார்ப்பீர்கள், ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அந்த மலை சுக்குநூறாகிவிடும். அப்படிப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஹுதல் முத்தகீன் சொல்றான். லாலிக அலிஃப் லாம் மீம் லாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன். நபியே ஹபீபே, இந்த குர்ஆனை பத்தி சொல்லுங்க. லாலிகல் கிதாப், இந்த குர்ஆன் லா ரைப ஃபீ, அதுல சந்தேகமே கிடையாது. மனிதனே, உன் வாழ்க்கையில சந்தேகம் இருக்கும். உன் மனைவி மேல உனக்கு சந்தேகம், உன் பிள்ளை மேல உனக்கு சந்தேகம், கணவன் மேல சந்தேகம், வேலை மேல உனக்கு சந்தேகம், உன் தொழிலாளி மேல உனக்கு சந்தேகம், எடுத்தவன் மேல உனக்கு சந்தேகம், உன் வீட்டுல இருக்கவன் மேல உனக்கு சந்தேகம். எல்லாத்துலயும் சந்தேகப்படக்கூடிய நீ இந்த திருக்குர்ஆனை தொறந்தோன்ன உனக்கும் சந்தேகம் வரும். அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சூரத்துல் பக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து, தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இதுல சந்தேகமே கிடையாது. இந்த சொர்க்கம் சந்தேகம் கிடையாது, என் வாக்குறுதி சந்தேகம் கிடையாது, என் ரஹ்மத் சந்தேகம் கிடையாது, என் மன்னிப்புல சந்தேகம் கிடையாது. சொர்க்கத்தை உனக்கு கொடுக்கணும்னு சொன்னா நான் கொடுத்துருவேன். நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி என்கிட்ட மன்னிப்பு கேளு, அடியானே சொர்க்கத்தை உனக்கு கொடுக்கிறேன். லா ரைப ஃபீ, அதுல சந்தேகம் கிடையாது. ரையான்ற சொர்க்கத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். லா ரைப ஃபீ, சந்தேகமே இல்ல. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நான் உனக்கு கொடுக்கிறேன். லா ரைப ஃபீ, சந்தேகமே இல்ல. என் ஹபீப் வாக்களித்த என்னென்னலாம் சொன்னார்களோ அது அனைத்தையும் கொடுக்கிறேன். லா ரைப ஃபீ, சந்தேகமே கிடையாது. எடுத்தோன்னு அல்லாஹ் வச்சிட்டான். அடுத்து சொல்றான், இந்த கிதாப், இந்த குர்ஆன், இந்த வேதம் யாருக்கு நேர்வழி காட்டும்? ஹுதல் லில் முத்தகீன். நீ அல்லாஹ்வை அஞ்சி நடந்துன்னு சொன்னா உனக்கு நேர்வழி காட்டும். அப்படிப்பட்ட திருக்குர்ஆன், அப்படிப்பட்ட கலாமுல்லாஹ், எந்த நபிமார்களுக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியம் இந்த குர்ஆன். இன்ன வரையும் அமெரிக்கா, நாசா போன்ற பெரும் பெரும் சயின்டிஸ்டுகள் பார்த்து வீக்கக்கூடிய இந்த குர்ஆன் யாராலையும் ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது. இந்த அமானிதத்தை, இந்த அமானித பொறுப்பை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்தான். சொல்லிட்டு சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நபியே ஹபீபே, என்னமோ நான் உங்களுக்கு குர்ஆனை கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த குர்ஆனை பாதுகாப்பார்கள், பாதுகாப்பார்கள், பாதுகாப்பார்கள். அவர்களிலிருந்து இந்த திருக்குர்ஆனை நானே பாதுகாக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ரமதானோட காலத்துல எத்தனை பள்ளிகளை தராவி, எத்தனை குர்ஆன், எவ்வளவு பேர் குர்ஆன் ஓதுறாங்க, ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு சடை என்பதே கிடையாது. இப்ப கூட நான் பார்த்து எல்லாரும் சூரத்துல் கஹஃப் நிறைய பேர் ஓதிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது சார், எனக்கு திக்கி திக்கி தான் வருது. எனக்கு எப்படி? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹு அக்பர், மன் கரஅல் குர்ஆன ஃபீ தக்தகின், யார் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறாரோ, ஓத வரல அவருக்கு, ஓத கத்துக்கல, பாவம் ஏதோ ஒரு வேலையோட பிஸில வைங்களேன், அல்லாஹ் தஆலா அவருக்கு அல்லாஹ் கொடுத்தது. இப்ப அவர் ஓத தெரியல, இப்பதான் எடுத்து முயற்சி செய்யற. எப்படி ஓதுறாரு சொன்னா, திக்கி திக்கி ஓதுறாரு. அலிஃப் லாம் மீம். பக்கத்துல இருக்க பார்த்து எப்படி இருக்கு, இவ்வளவு வயசாச்சு, 50 வயசு 60 வயசு, இப்படி திக்கி திக்கி ஓதுறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத, நீ திக்கி திக்கி ஓதுனா உனக்கு 2 நன்மை, சரளமா ஓதுனா உனக்கு 10 நன்மை, திக்கி திக்கி ஓதுற உனக்கு 20 நன்மை என்பதாக உன்னை ஆர்வம் ஊட்டாங்க அல்லாஹ்வும் ரசூலும் அவருடைய அகல பைத்துகள். அந்த ஆர்வம் அல்லாஹ் ரொம்ப ஆர்வப்படுத்துறான். மோமின்களே, நோம்புக்கிற சடைவடையாதீங்க, நோம்புக்கிற கவலைப்படாதீங்க, பசியோடு இருக்கிற கவலைப்படாதீங்க. அந்த சஹாபாக்களோட வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எல்லாரும் சப்பி அப்படியே ஒரு ரவுண்ட் வருது, அதுதான் நோம்பு திறக்க. ஒரு பேரிச்சம்பழம் கூட முழுமையா வச்சு நோம்பு திறக்கல. ஆனா நீ பேரிச்சம்பழத்தை 250 வகை பேரிச்சம்பழத்தை வச்சு நோம்பு திறக்கிற, எத்தனை ஜூஸ்ல வச்சு நோம்பு திறக்கிற, எத்தனை கடல் பாசி வச்சு நம்ம நோம்பு திறக்கிறோம், எவ்வளவு வகையான கஞ்சிகளை வச்சு நோம்பு திறக்கிறோம். அப்படி இருந்தும் நமக்கு மனசு நிம்மதி இல்ல, மனசுல திருப்தி இல்ல, மனசுல ஒரு ஆனந்தம் இல்ல. நோம்பு வைக்கிறோமே என்ற மனசுல ஒரு கஷ்டம். சுகர் பேஷண்ட் வெளியில பெருமையா சொல்லிக்கிறார், ஆஜி என்னங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க ரமதானுடைய காலத்துல என்று கேட்டா அவர் சொல்றார், அதாவது நான் சுகர் பேஷண்ட், எனக்கு நோம்பு வைக்க அவசியம் இல்லைன்னு அதுலயே அவர் வியாக்கியானம் பேசுறார். அரே, நீ நோம்போடைய காலத்துல வெளியில போய் நின்று நீ டீ குடிச்சேன்டா, நீ ஜூஸ் குடிச்சேன்டா, முஸ்லிமான பெண்கள் இந்த டீ நகரை நீங்க பார்க்கலாம். ரமலானோட காலத்துல பர்ச்சேஸ் என்ற பேர்ல எத்தனையோ பேர் நின்றுட்டு டீ குடிக்கிறாங்க, நின்றுட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க. நீ இஸ்லாத்தை கேவலப்படுத்துற, அல்லாஹ்வை கேவலப்படுத்துற. அல்லாஹ்
உனக்கு பசியா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் குடிச்சிட்டு வந்துரு, அல்லது வேற எங்கேயாச்சும் போய் கண் மறைவான இடத்துல நீ குடி. ஆனா அல்லாஹ் ரசூல் நாம் கேவலப்படுத்துகிறார். புனிதமிக்க இந்த இஸ்லாம், எத்தனையோ தியாகங்களுக்கு பிறகு வந்த இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் ரசூல் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு அடி வாங்கி இருப்பாங்க, எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இஸ்லாத்தையும், அப்படிப்பட்ட குர்ஆனையும், அப்படிப்பட்ட தொழுகையும், அப்படிப்பட்ட நோன்பையும் அல்லாஹ் இலகுவா லேசா கஷ்டமே இல்லாம கொடுத்ததுனால நமக்கெல்லாம் அசால்ட்டாயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ரமலானுடைய காலம் வருது, நம்ம ஆசையாக நோன்பு குர்ஆன் ஓதுறதுக்கு நிறைய கத்துக்கணும். நிறைய குர்ஆன் ஓதுங்க, ஜகாத் அள்ளி அள்ளி கொடுங்க, சதகாத் அள்ளி அள்ளி கொடுங்க, பயப்படவே. அல்லாஹ் கொடுக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு ஆயத்து, இத பொருளை கொடுக்கிற விஷயத்தை அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுவான், ஓ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக, அடியானே நான் கொடுத்ததுல இருந்து நீ கொடு, நீ கொடுன்னு சொல்ல மாட்டான், நான் கொடுத்ததுல இருந்து நீ கொடு. எப்படி பாருங்க, இப்போ புள்ள இருக்காரு, அவர்கிட்ட நீ ஒரு பாக்கெட் ஃபுல்லா சாக்லேட் கொடுத்துருவீங்க. அப்ப அவர் நண்பர் எல்லாம் வந்திருக்காரு, அந்த பிள்ளை யோசிப்பான், ஐயோ உனக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒன்று குறைஞ்சிருமே. அப்ப அத்தா சொல்றாரு, நான் வாங்கி கொடுத்தல சாக்லேட் பாக்கெட், அதுல இருந்து கொடுப்பா. அத்தா நீ வாங்கி கொடு, நான் இன்னொரு பாக்கெட் நான் வாங்கி தரேன். அரே அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அடியானே நான் உனக்கு கொடுத்தல அதுல இருந்து கொடு, இன்னும் நான் உனக்கு பலிகி பெருகி தருகிறேன். இந்த ரமலான் 1க்கு 70, நீ 1 ரூபாய் கொடுத்தன்னு சொன்னா 70 ரூபாய் கொடுத்த நன்மை, நீ 70 ரூபாய் கொடுத்தன்னு சொன்னா 700 ரூபாய் கொடுத்த நன்மை. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் சொல்கிறார்கள். நம்ம சொன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும், அத்தா சொன்னா பிள்ளைக்கு சந்தேகம் வரும், அவர் மனைவி சொன்னா கணவனுக்கு சந்தேகம் வரும். அரே அல்லாஹ் சொல்றாங்க, ரசூல் சொல்றாங்க, எப்படி உன் வாழ்க்கையில சந்தேகம் வரும்? சந்தேகத்துக்கு வேலையே இல்ல, நீ அள்ளி அள்ளி கொடு, அல்லாஹ் உனக்கு திருப்பி கொடுப்பான். பந்து போலதான், நீ எப்படி பால் அடிச்ச உனக்கு ரிட்டர்ன் வருதோ, நீ கொடுக்க கொடுக்க அல்லாஹ் உனக்கு வாரி 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 கொடுத்து கொண்டே இருப்பான். கடைசியா என்ன கொடுப்பான்? கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியா என்ன கொடுப்பான்? அஸ்ஸாயிமு ஃபலஹு அஜ்ருன் லீ. நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஒரு சவாப் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது, தொழுகையா உனக்கு சொர்க்கம், நீ ஜகாத் கொடுத்தியா உனக்கு சொர்க்கம், குர்ஆன் ஓதுனியா உனக்கு சுவனம் என்பதாக கொடுத்து சொல்லக்கூடிய அல்லாஹ், ஆனா நோன்பாளிக்கு என்ன கூலி சொல்றான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் எடுத்து பாருங்க, நோன்பாளியே உனக்கு கூலி சொர்க்கம்லாம் கிடையாது, உனக்கு கூலி நானே வந்துறேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. அரே அல்லாஹ் கிடைச்சா வேற என்ன வேணும்? அத ஒரு அரசர் சொல்வாரு, இந்த அரசவையில இருந்து நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், நீ என்ன எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கே உரிமை என்பது, உங்களுக்கே சொந்தம் என்பதாக சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு பொருள் எடுக்கிறாங்க. ஒருத்தர் வைரத்தை எடுக்கிறான், ஒருத்தர் வைடூரியத்தை எடுக்கிறான், ஒருத்தர் தங்கத்தை எடுக்கிறான். எல்லாம் எடுத்துட்டு நின்று கவலையா நிக்கிறேன். ஐயோ நான் அதை எடுத்துக்கலாமே, நான் இதை எடுத்துக்கலாமே, இன்னும் 2 சேர்த்து எடுத்துக்கலாமே, இன்னொரு 4 சேர்த்து எடுத்துக்கலாமே, எல்லாம் கவலையாவே நிக்கிறாங்க. அப்ப அரசர் கேட்கிறாரு, இன்னும் உங்களுக்கு திருப்திப்படலையா? ஏன் எல்லாம் கவலையா நிக்கிறீங்க? இல்ல நான் அதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் என்பதாக சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அப்படியே அரசரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வாமா, உனக்கு எதுவும் தேவையில்லையா? அதாவது சரி, உங்க வாக்கு என்ன? எதை வேணா எடுத்துக்கலாம். நேரா வந்துச்சு அந்த பொம்பளை, அரசரோட கையை பிடிச்சிருச்சு. இன்னுமா ஏன் கையை பிடிக்கிற? அரசரே நீங்க தான் வேணும். அப்படியா, சரி திருமணம் செஞ்சுக்கிட்டு. இப்ப அந்த பொம்பளை கேட்கறாங்க, ஏண்டா நீ முட்டாளா, நீ நாங்களாம் எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் எடுத்தோம்ல, நீ ஒரு பொருள் எடுத்துக்கலாம்ல, நல்லபடியா வாழ்க்கையில வாழலாமே என்று சொல்லுச்சு. நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், அரசவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கிட்டீங்க. எடுத்த பிறகு இதை வச்சு நீ ஒரு வருஷம் அல்லது ஏதோ ஒரு செலவு வச்சுக்கலாம். ஆனால் அரசரை நான் திருமணம் செய்து கொண்டேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு சொந்தம், எனக்கு கவலை என்றதே கிடையாது, நான் என்ன வேணா அனுபவிக்கலாம், அதனால அரசரை நான் தேர்ந்தெடுத்தேன். அதேதான் அல்லாஹ் சொல்றான், அடியானே இந்த உலக வாழ்க்கை, இதனுடைய மாயை, இதனுடைய இன்பங்கள், இதனுடைய சுகங்களை பார்த்து நீ ஏமாந்துட்டு இருக்கிற. ஆனா அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, இதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு, ரப்பே இந்த உலகத்தை படைத்தது நீ, இந்த உலகம் ஒரு மக்லூக், இதுல இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை பார்த்துக்கிட்டு நான் ஏமாற தயாராக இல்லை, எனக்கு நீ வேணும் ரப்பே என்றதுனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அடியானே பயப்படாத, நோன்பு வை, தாராளமை, அந்த உனக்கு நோன்பாளிக்கு கூலியாக நான் சொர்க்கத்தை தருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அதுக்கு மேல ஃபலஹு அஜ்ருன் லீ, நான் என்னையே கொடுத்துறேன்னு சொன்னா அல்லாஹ் கிடைச்ச பிறகு வேற என்ன வேணும் நமக்கு? எதுக்கு சொல்ல வரேன்டா, அப்ப எல்லா கடமைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அமானிதம், நம் கண் அமானிதம், நம் காது அமானிதம், நம்மளுடைய நாக்கு பெரிய அமானிதம்.
எல்லாமே இதுலதான் போகுது, எல்லாமே இதுலதான். நல்ல செயல், நல்ல பேச்சுகள் பேசினா நல்லது, இதே கெட்ட தீய பேசுகள் பேசினா அதுக்கு உண்டான கூலிகள். அதனால எல்லா வஸ்துவையும் இந்த ரமதானுடைய பொருட்டால் நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த ரமதானை நாம் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாயிமு, நோன்பால் இருக்கிறானே அவனுக்கு நோன்பு வச்ச கூலியை தவிர வேற எதுவுமே இல்லை. பசியோட இருந்தான் அவ்வளவுதான். ஆனா அந்த நோம்புடைய காலத்திலையும் இது சாதாரண நாட்கள்ல நம்ம இருக்கிற மாதிரியே எத்தனை புறம் பேசுறோம், எத்தனை பொய் சொல்றோம், எத்தனை கோல் சொல்றோம். நோன்பால் தூங்குறது இபாதத்தை பெருமானார். கெட்ட விஷயம் நீ பேசாத, யார பத்தி நீ பேசாத, 11 மாசத்துல இருக்கிற மாதிரி இந்த மாசத்துல இருக்கணும் என்று நினைத்து விடாதே. இது சிறப்பிற்குரிய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை பத்தி சிலாகித்து கூறுகிறான். எனவே ஒரு நாள எப்படி பேசாம இருக்க முடியலையா, படுத்து தூங்கு. நோன்பாலே தூக்க இபாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்ம பள்ளியை ஹயாத்தாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு வந்துருங்க. நோன்பு வச்சிட்டீங்களா, சஹர் செஞ்சிட்டீங்களா, சஹர் செஞ்சதை தயவு செய்து படுத்து தூங்காதீங்க. சஹர் செய்யும் பொழுது 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுங்க. அல்லாஹ்ட்ட அழுது கேளுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் தஆலா முதல் வானத்துல இறங்கி வந்துடுறான். முதல் வானத்துல இறங்கி வந்து கேட்கிறான், அடியானே என்ன வேணும் கேளு, நான் தர தயாராக இருக்கிறேன். அந்த அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்துல நம்ம சாப்பாட்டுல கவனத்துல இருக்கோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் தஆலா 70,000 திரைகளை கிழிச்சிட்டு வந்துடுறான். அடியானே பகல் ஃபுல்லா நோன்பு வச்சு இப்ப கேளு, நான் தரேன். என்ன வேணும் உனக்கு கேளு, கேளு நான் தரேன். அந்த இடத்துல தான் நம்ம கஞ்சி வச்சிட்டீங்களா, வடைய வச்சிட்டீங்களா, பேர்ச்சம்பளம் வச்சீங்களா, இன்னும் போலயே நீ இன்னும் தர பிஸ்கட் பண்ணி வைக்கலையேன்னு சொல்லி அந்த கவனத்துல இருக்கு. எல்லாம் தயாரா ரெடியா தான் இருக்கு. நஃப்ஸ் என்ன பண்றது? நீங்க மட்டும் இல்ல, நானும் அப்படிதான். நான் எல்லாரும் மாறணும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்துல அல்லாஹ் 70,000 திரைகளை கிழிச்சிட்டு வந்துடுறான். கேளு அடியானே என்ன வேணும், இப்ப நான் தரேன் கேளு. நம்ம கேட்க தயாரா இல்லை. அசத் வந்துட்டாங்க, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. நான் அசத்து முன்னாடி வந்துட்டு இங்க பார்த்து நான் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? யோ முட்டாளா நீ, அறிவு இருக்கா? ஏன்ட்ட பேச வந்துட்டு நான் உன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன், அங்க பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அரே அல்லாஹ் வந்துட்டான் கீழே இறங்கி, அடியானே உன்கிட்ட பேசுறேன், நான் வந்துட்டேன், நீ என்ன கேட்கிறீ நான் கொடுக்கிறேன் என்று நம்ம அல்லாஹ் இறங்கி வந்து அவன்கிட்ட பேச, நம்மகிட்ட பேச தயாராக இருக்கும் பொழுது நம்ம கவனம் இந்த சைடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம ரமதானை கபூல் செய்ய வேண்டும். எதிர்வர இருக்கக்கூடிய இந்த ரமதானை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரியவில்லையோ அவர்கள் அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுப்பான். நாம முயற்சி செய்யணும். ஹஜ்ரத்ல வந்து கேட்கணும், குர்ஆன் எப்படி ஓதணும் என்று கற்றுக்கொள்ளக்கூடிய, தராவீஹ் முழுமையாக ஓதி முழுமையாக தொழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. குறிப்பாக அல்லாஹ் தஆலா நம்ம ஆஃபியத்தில் சலாமத்தில் பரக்கத் செய்வானாக. நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பானாக. நோய் இல்லாத, நோய் நொடி இல்லாத, ஹாஸ்பிடல் போக முடியாத இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. இந்த ரமதானுக்கு நாம் தயாராக இருந்து நம்மளோட உள்ளத்தையும் நம்மளுடைய பார்வையையும் பக்குவமாக்கி அல்லாஹ்வுக்கு முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் இந்த பாவிக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.